விக்கிரவாண்டியில் அவர் வச்சது செம கூட்டம். விக்கிரவாண்டி டியர் 1 இல்லை, கரூர் டியர் 1 இல்லை, நாமக்கல் டியர் 1 இல்லை, எல்லாமே இஸ் பிளேயிங் பியூட்டிஃபுல்லி. இந்த டியர் 2 சிட்டிஸில் வந்து புல் பண்ணார். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையால் டிசைட் பண்ணுறது இல்லை, பிஎன்சி அண்ட் டியர் 2 டியர் 3 சிட்டிஸில் தான் நமது வில்லேஜஸ். காந்தி அந்த காலத்தையே சொன்னார் 80% இந்தியா பாரத நாடு வந்து வில்லேஜஸில் தான் இருக்குது. கிராமங்களையும் சின்ன சின்ன டவுன்ஸை அவர் பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வராரு. ஸோ நிச்சயமாக சேலத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்து, அமைப்பு கொஞ்சம் உஷாராக இருந்து, போலீஸோட பெர்மிஷன் வச்சு. ஆனால் இந்த போலீஸ் வந்து கண்ட்ரோல் கஷ்டம். மக்கள் வந்து மேடாக வந்தாங்கன்னா, பட் இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை செய்ய போகிறார். அவர் தான் அடுத்த சிஎம், அவர் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக 2026 தாவேகாவுடைய தாக்கம் இந்த அரசியல் களத்தில், இந்த போர் களத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை.